Assalamu alaikum, hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்காக இந்த லாங் வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், பிடிச்சியும் இருக்கும். அன்னைக்கு வந்து ஜும்மா. ஸோ ஜும்மாக்கு வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஜும்மா போயிட்டுருக்கு. நானும் பார்த்தீங்கன்னா ஜும்மாக்கு கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி பசங்களுக்கு ஹாஃப் டே தான். அன்றைக்கேன்னு இல்லை, நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து பசங்களுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. ஸோ மதியானம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்தோடனே அவங்கள கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நோன்பு வச்சுருக்கிறதுனால. ஸோ அவங்க 2 பேரும் இருக்க சொல்லிட்டு நானும் இம்தியும் மட்டும் ஜும்மா கிளம்பி போயிட்டோம். ஸோ நிஜமாவே வந்து நோம்பில் ஜும்மாவில் அட்டன் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கும். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஸோ நான் இங்கே வந்து டிஎன்டிஜி மர்க்கஸ்க்கு தான் போவேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. போகிற வழியெல்லாம் தர்பூஸ் தான். அதுவும் எங்கள் ஸ்ட்ரீட் முனையிலே தர்பூஸ் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. எந்த பக்கத்து திரும்பினாலும் இந்த வெயிலுக்கு தர்பூஸ் தான். நோன்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரியான வெயில். நிஜமாவே இந்த வெயிலில் வெளியில் போகும்போது தான் தெரியுது வெளியிலேருந்து வேலை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் போயிட்டு பார்த்திங்கன்னா தொழுது முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வரத்துக்குள்ளே கண்ணெல்லாம் இருட்டியே போயிடுச்சு. அவ்வளோ வெயில். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தாக்கா வீடே கண்ணே தெரியல, அவ்வளோ இருட்டு போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து தொழுது முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா சுத்தமாக முடியல. பசங்களும் நோம்புங்கிறதுனால எதுவுமே செய்யணுங்கிறது கிடையாது. ஸோ வந்து போய் படுத்துடுறேன், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டு ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்து இஃப்தாருக்கு வந்து வேலை பார்க்கலாம். இஃப்தாருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா நாளுமே இவ்வளோ டிஷ்ஷஸ் செய்ய மாட்டேன், இவ்வளோ மெனக்கிட மாட்டேன். என்றைக்காச்சும் அதாவது வீக்லி 2 நாள் இல்லைனா 3 நாள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நல்லதாக செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா பசங்க வந்து நோன்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேங்கிறத டக்குன்னு ஒரு கிளிம்ஸ் காமிச்சிடுறேன். அன்றைக்கி வந்து கடல் பாசிக்கு வந்து பிளாக் கரண்ட் கடல் பாசி தான் செய்யலான்னு. இப்போலாம் வந்து பிளெயின் கடல் பாசியே செய்கிறது கிடையாது. எதாக இருந்தாலும் ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கடல் பாசி சீனி போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம மாலாஸோட ஃப்ரூட் க்ரஷர் இருக்குல்ல, அதில் பிளாக் கரண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கடல் பாசி செய்யும் போது. மற்ற ஃப்ளேவர்ஸை விட பிளாக் கரண்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து அஃபீஃபா வந்து பிஸ்கெட் புட்டிங் கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு மேரி பிஸ்கெட் ஒரு பேக்கெட் இருந்துச்சு. பால் நல்லா காய்ச்சி வந்து கொதிச்சதுக்கப்புறமா மேரி பிஸ்கெட் 10 ரூபா பேக்கெட் வந்து ஒன்று ஃபுல் பேக்கெட் 1/2 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் ஆரோக்கிய பால் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபேட் மில்க்குங்கிறதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும். அதில் வந்து ஒரு பேக்கெட் மேரி பிஸ்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு அதெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டேன். இந்த பிஸ்கெட் புட்டிங் சூப்பராக இருக்கும். இது வந்து பிஸ்கெட் மட்டும் இல்லாமல் ப்ரெட்லேயும் செய்யலாம். ப்ரெட்டோட 4 கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெட்டு போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கெட் போடும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் ப்ளஸ் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டும் சேர்த்து தான் செய்வேன். புட்டிங் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நோன்பு வச்சுருக்கிறதுனால சில விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியறது கிடையாது. சிலதில் இனிப்பு கம்மியாக இருக்கும், சிலதில் உப்பு கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ கடல்பாசி நல்லா கரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை அடக்கிட்டு நம்ம வந்து மாலாஸோட ஃப்ரூட் க்ரஷ் சேர்க்கலாம். அது வந்து நான் இன்றைக்கி பிளாக் கரண்ட் தான் சேர்க்குறேன். நல்லா வந்து கிரேப் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும், அப்போ தான் புளிச்சிக்கிட்டு இனிச்சிக்கிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடல் பாசி நம்ம நிறையா தான் செய்ய போகிறோம் இல்லையா. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் என்னைக்காச்சும் நல்லா செஞ்சேன் அப்படின்னா பக்கத்து வீடு எய்த்து வீடு அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் எல்லாம் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக மோல்டுலேயும் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து கண்டென்ஸ்டு மில்க் போட்டு சீனி, வெனிலா எசன்ஸ், மேரி பிஸ்கெட் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பார்த்து அரைங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நல்லா டைட்டான கேப் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அடிச்சிடலாம். இது வந்து ஒரு பக்கம் செட் பண்ணி வைக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதுலேயே 3 முட்டை ஆட் பண்ணுறேன். 3 4 அது உங்கள் இஷ்டம். நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக.
இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் எந்த ட்ரேயில் புட்டிங் செட் பண்ண போகிறனோ அந்த ட்ரேயில் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்புலேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து கேரமலைஸ்ட் ஆகிடும். இது வந்து எந்த பேனில் செய்கிறீங்களோ அந்த பேனை டேரெக்டாகவே அடுப்பில் வச்சுருங்க. ஒரு பேனில் செஞ்சு அதை இன்னொரு பேனில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி செய்ய வேணாம். ஸோ அதனால் டேரெக்டாக நான் இதிலே வச்சாச்சு. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த ஸ்மெல் வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை கரிஞ்சு போயிடும். ஒரு பேனில் வந்து கீழே சிம்மர் ரிங் போட்டுட்டு தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல் இருக்குல்ல, அந்த கேரமலை வந்து அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த என்ன சொல்கிறது பிஸ்கெட் புட்டிங் இருக்குது இல்லையா, அந்த அப்படியே டைல்யூட் பண்ணதை இல்லை ஊற்றிட போகிறேன். அவ்வளோதான். இதை வந்து மேலே ஒரு சில்வர் ஃபாயிலோ இல்லைனா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா 5 விசில்ஸில் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா நோம்பு டைமுக்கு ஒரு 5:30 மணி 6 மணிக்கு மேலே போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று ப்ராடக்ட் எதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன் போல், அதுவும் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 டைரி தான். இதையே ஆர்டர் போட்டு ஆன்லைன்லன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு அப்போ தேவைப்படல. இப்போ காரைக்கால் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு எங்கேயுமே எனக்கு அந்த 25 டைரி கிடைக்கல. சரின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மேக்கப் புக்கிங்ஸ்க்காக தான். என்ன தான் வந்து மேக்கப் புக்கிங்ஸ் நான் ஃபோனில் எடுத்து வச்சுருந்தாலும் ஃபோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சரியாக வராது. எதாவது மேனுவலாக எழுதிக்கணும். ஸோ அதனால் மேக்கப் டேட்டு அப்புறம் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து நோம்புக்கு அப்புறம் அவ்வளோ டேட்ஸ் புக் ஆகிட்டே இருக்குது. இன்னும் என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோம்பு முடிஞ்சு நிறையா கல்யாணம் வருது இல்லையா. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து குனாஃபா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து மில்க் பவுடர் இருக்குல்ல, எனக்கு அமுல் ஸ்ப்ரே ரொம்ப பிடிக்கும். நோம்பா இல்லைன்னா எடுத்து வாயில் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் போட்டிருக்கேன், மில்க் மேட் போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, லைட்டான இனிப்பு தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சிடலாம். குனாஃபா வந்து ஐடியா இல்லை செய்யணுன்னு, இம்திக்கு நான் செஞ்சு கொடுத்ததில்லை. அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அத்தன்டிக் குனாஃபாலாம் செய்ய போகிறது கிடையாது. சும்மா இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொமாலி சேமியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஷீர் குருமா செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் தான் குனாஃபா இருக்கிறேன். இந்த சேமியா ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப நூல் மாதிரி இருக்கும். அது வந்து குனாஃபாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நார்மல் குனாஃபா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, இது வந்து இந்த நவாவி சேவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும். நல்லா உடச்சி விட்டாச்சு, உடச்சி விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து என்னது இது ஐசிங் சுகர் மாதிரி மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பட்டர் நிறைய சேர்த்துக்கோங்க, பட்டர் தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த ஐசிங் சுகரையும் அதில் போட்டு பவுடர் சுகர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஈஸியான வேலை தான், பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா. நான் சொல்லும்போது இவ்வளோ வேலை செஞ்சிங்களா, இவ்வளோ தேவையா, இல்லை இவ்வளோ தூரம் செய்யும்போது டயர்டாகிடுவீங்கன்னு கேட்பீங்க. டயர்டு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமாக கூட இல்லாத ஒரு ஆள் நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும், பசங்களுக்கும் வந்து விருப்பமாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ அதனால் ஜாலியாக செய்ய வேண்டியது தான். பட்டர் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இதில் தான் நான் இப்போ குனாஃபாவே செய்ய போகிறேன். பேன் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வெட்லாப்பம் தம் ரூட்லாம் செய்வோம்ல, அந்த ட்ரே தான் நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து ஓவனில் இல்லைனா ஏர் ஃப்ரையரில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் டேரெக்டாக ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். ஒரு பேஸ் கீழே கொடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மிக்சர், அந்த மில்க் பவுடர் மிக்சர் இருக்குல்ல, அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அதையுமே வச்சுட்டு மேலே வந்து மொசரல்லா சீஸ் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும்லாம் கிடையாது, நம்ம க்ரீம் சீஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் அந்த மொசரல்லா சீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சீஸையும் போட்டுட்டு மேலே இன்னொரு லேயர் மட்டும் லைட்டாக வந்து அந்த உள்ளாக்க இருக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே இன்னொரு ஸ்டஃபிங்கில் வந்து அந்த சேமியானை போட்டு கவர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஹீட் பண்ண போகிறது கிடையாது. மணி வந்து 3:30 தான் ஆச்சு. சரி ஒரு 5 மணிக்கு மேலே வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம், 5:30க்கு மேலே ஹீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எது ரெடியாக வைக்கணுமோ அதாவது ரெடியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சிம்பிள் தான். கொஞ்சமாக பட்டர் இருந்துச்சு, மேலே அப்படியே வந்து ஊற்றி விட்டாச்சு. ஊற்றி விட்டு இதை தனியாக எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இது சிம்பிள் தான். நீங்கள் வந்து நார்மலாக சேமியாவில் வறுத்து விட்டு கூட செய்யலாம், இல்லைனா குனாஃபா டவும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
எப்போதுமே இம்தி வரும்போது வாட்டர்மெலன் வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். நம்மளுக்கு தான் தெரு முனையிலே வாட்டர்மெலன் இருக்குல்ல. ஸோ அன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போடலாம் இஃப்தாருக்கு நினச்சேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து இந்த கடையில் வாங்குகிற ஜூஸோ இல்லை கேஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். ரோஸ் மில்க், பாதாம் மில்க், இல்லைனா வந்து நன்னாரி சர்பத், இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் ஜூஸு, கிர்னி ஜூஸு, இல்லைனா வந்து வாட்டர்மெலன் இந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறது. வயிற்றுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட போகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து இதெல்லாம் ஒரு ரெசிபிலாம் கிடையாது. சிம்பிளாக நான் வந்து இந்த சீட்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டு அரைச்சிடுவேன். ஆனால் சீடு அரையவே அரையாது. லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லாயிருக்கும். சீனி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து என்னோடய இஃப்தார் போய்கிட்டே இருக்குது. லாங் வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சு, லாஸ்ட்டு வீக் எடுத்தது. கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்ததுனால வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியல. அண்ட் சூன், ரொம்ப வெரி சூன் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ணிட்டுருங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா பாதி பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. யூடியூப்பில் இன்னும் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லிக்கல இல்லையா. ஸோ இன்ஷால்லா காரைக்காலில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ்க்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். சீக்கிரமாக சொல்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விலாகில் கூட உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராம் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா வந்து உங்களோட எல்லா துவாஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு அந்த விஷயத்துக்காக தேவைப்படுது. கண்டிப்பாக துவா செய்யுங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ மீட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு நான் மீட் கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மக்ரோனி செய்யலான்னு. அது மக்ரோனி மாதிரி இருக்கும், தக்கடி மாதிரி இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனுக்காக நான் மீட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் சிக்கன் சீஸ் பால் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துகிட்டு ஒரு கொத்து மல்லிக்கீரை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 1 இல்லைனா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே மசாலாஸ் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், சிக்கன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு கோஃப்தா, ஒரு சிக்கன் கோஃப்தாவோட டச் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது கூடவே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, நீங்கள் வந்து உரிச்ச இஞ்சி பூண்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான பேஸ்ட் கொடுத்துரும் நம்மளுக்கு. இது எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே சீஸ் வச்சு கவர் பண்ணி, நான் மும்பைலேருந்து வரும்போது ஒரு சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன்லாம் எனக்கு தெரியல, ஆனால் வாங்கிட்டு வந்திருந்தேன் எதுக்காச்சும் யூஸ் பண்ணலான்ட்டு. நல்லா மெல்லிஸாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா உடச்சி விட்டு அந்த சிக்கன் பாலில் வந்து ஓவராக கோட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த அவுட்டர் கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நல்லா வருங்கிறது மட்டும் தெரியும். அதனால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பால்ஸ் உள்ள சீஸ் வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. கோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்தது. இது பார்க்குறதுக்கே ஓகே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா டைமுக்கு கரெக்டாக பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு குனாஃபாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த பால்ஸ்க்கும் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மணி ஒரு 5:30 இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் குனாஃபாவோட அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே பேனில் வச்சு தான் பண்ண போகிறேன். மேலே மட்டும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்மிலே வச்சுக்க போகிறேன். இன்னொரு பக்கம் வந்து நம்ம மக்ரோனி செய்ய போகிறோம்ல, அதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நான் வந்து பியூரி பண்ணி தான் எடுத்துப்பேன். அதனால் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பியூரி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் தக்காளி பியூரி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பேனில் பார்த்திங்கன்னா, பேன் இல்லை, கண்டிப்பாக ப்ரெஷர் குக்கர் தான் நீங்கள் எடுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் நெய், எண்ணெய், பட்டர் 3த்தையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயம் நல்லா பியூரி பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லிக்கீரை, மல்லி, புதினா 2த்தையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து பியூரி பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் போது தான் இது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பியூரி பண்ணி சேர்த்துட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மீட், குட்டியாக பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த மீட் போட்டாச்சு. இல்லை நீங்கள் இறால் போட்டு செய்யலாம், சிக்கன் போட்டு செய்யலாம், எது வேணால் போட்டு செய்யலாம். இப்போ மசாலாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, அப்படி இல்லைனாக்கா சிக்கன் மசாலான்னு விற்கும்ல அது சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிஸ்ஸா அண்ட் பாஸ்தா சாஸ் சேர்த்துக்கிறேன், ஷேஸ்வான் சட்னி சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான். கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதில் வந்து செஃப்ஸ் பாஸ்கெட் அப்படிங்கிற ஒரு மஷ்ரூம் மக்ரோனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையுமே போட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை போட்டு ஒரு 4 விசில்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுடுங்க.
அது ஒன்ஸ் வந்து ப்ரெஷர்லாம் முடிஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த அரோமா சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கும். இதில் வந்து 2 க்யூப் சீஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். சீஸ் கம்மியாக பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சீஸியாக க்ரீமியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணும்போது தான். இதை நான் செஞ்சேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பத்தலைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அதுவும் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஆறி போகும்போது திக்காகிடும். நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது தக்கடியோட டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து குக்கரை வந்து மூடிட்டு, ஆனால் அடுப்பு அடக்கியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த மூடி மட்டும் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும். ஒரு 3-2 மினிட்ஸ்க்கு அது எப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டேன். அதை வீடியோ எடுக்கலை. ஜஸ்ட்டு சீனி சக்கரை பாவு செஞ்சு அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரும் லெமனும் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து கடல் பாசி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததும் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம மோல்டில் வச்சுருக்கிறதும் செட் ஆகிடுச்சு, இதுவுமே செட் ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு டேபிள் வந்து எடுத்து வைக்கலாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா இஃப்தாருக்கான டைமும் ரெடி ஆகிட்டே இருக்குது. மணியும் வந்து 5:45 ஆகிடுச்சு. ஏன்னா இஃப்தாருக்கும் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே உட்காந்து நம்ம கொஞ்சம் இதுவாக செய்யணும்ல, அதனால் அவசரமாக பண்ணாலுமே அது கரெக்டான டைம் வந்துடுது. இன்னொரு பக்கம் புட்டிங் செஞ்சோம்ல, பிஸ்கெட் புட்டிங், அதுவுமே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டேன். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்சைட் டவுன் கவுத்து போட்டதுக்கப்புறமா பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அதையுமே எடுத்து டேபிளில் வச்சுட்டேன். அப்புறம் என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு சிக்கன் பாலை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு கீழே ஒட்டாமல் இருக்கிற பேனாக எடுத்துக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக மேலே அது உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அயன் கடாய்ங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் பால்ஸ் வந்து 2 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை அப்படியே பார்த்திங்கன்னா நான் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா அரோமா சூப்பராக இருந்துச்சு அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அதை விட மோசமாக எனக்கு வந்து டெம்ப்ட் ஆனது வந்து இந்த மேக்ரோனி தான். ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி நல்ல சீஸியாக, நல்லா வந்து லிக்விடாக, நான் சொல்கிற மாதிரி தக்கடி மாதிரி எடுத்து ஸ்பூனால் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நான் மாற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி மோஸ்ட்லி நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்ருவோம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டு மேலே வந்து மொசரல்லா சீஸ் கொடுத்துட்டு ஓவனில் வந்து 2 மினிட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிவிட்டேன். மேலே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பால்ஸும் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ளேயும் நம்மளுக்கு வேகணும் இல்லையா, எனக்கு அந்த சிக்கன் வந்து ரா சிக்கன், அது நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணது கிடையாது. அதனால் வந்து டக்குன்னு எடுத்துடாமல் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் தான். ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி அம்மாவும் வந்து இஃப்தாருக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி வந்து ரோல் செஞ்சு எடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டேபிளில் பார்த்திங்கன்னா சீஸ் மக்ரோனி இருக்குது, கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மெலன், அப்புறம் கொஞ்சம் மஹலாபியா புட்டிங் இருந்துச்சு, நம்ம செஞ்ச வந்து கடல் பாசி, குனாஃபா, அந்த சீஸ் பால், பிளாக் கரண்ட் கடல் பாசி செஞ்சோம்ல அது. பெஸ்ட்டு திங் அதில் இருந்தது நோம்பு கஞ்சி, அப்புறம் வந்து நம்ம செஞ்ச பிஸ்கெட் புட்டிங், அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சிக்கன் ரோல், இது எல்லாம் தான். அப்புறம் அது கூடவே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இது எல்லாமே வச்சு தான் இன்றைக்கி நம்ம நோம்பு திறக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து டிப்பிக்கலாக புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக சிம்பிளாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் நோம்பு திறக்க உட்காந்தாச்சு. கரெக்டாக டைம் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டு. செஞ்சு வச்சிருந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நினச்சது ஒன்றுத்தில் இனிப்பு இருக்காது, உப்பு இருக்காதுன்னு, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது. நோம்பு திறந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஜூஸ் குடித்தா தான் சரியாக வரும். பேரிச்சம்பழம் ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் தான் குடிப்பேன். ஏன்னா காலையிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக போயிடுச்சு, வெயிலில் போயிட்டு வந்தது அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் உட்காந்து சூப்பராக வந்து இஃப்தாரை முடிச்சாச்சு. நீங்களும் வந்து இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என் வீடியோஸ் எங்கேன்னு கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிஜமாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம காரைக்காலில் ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் முடியல. அம்மா பேர் இருந்துனியா காமி தூக்கி காமி, டயர்டாக இருக்கு அம்மாவுக்கு. என்னது இது? என் பேரா? என்னோட ஃபுல் பேர் என்ன? என் ஃபுல் பேர் என்ன? ஐஷாஸ் நஸ்ரீனா? இல்லையே, எல்லாரும் ஐஷாஸ் கேலரியில சொல்றாங்க. என் பேர் எல்லாரும் என் பேர் ஐஷாஸ் கேலரின்னு தான் சொல்றாங்க. என் பேர் ஐஷாஸ் கேலரி தானே? யூடியூப் பேரா?
நோன்பு திறந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டுருக்கேன். இசான் கொஞ்சம் டென்டல் கிளினிக் காமிக்கிறதுக்காக. நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம காரைக்காலில் ஒரு நியூ வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனாலேயே ரொம்ப வந்து ஊர்லேயே இருக்கிறது இல்லை, காரைக்காலில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான நாட்கள் தான். அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் எல்லாமே வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டான விஷயமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செம டிராஃபிக், நோன்பு ரமலான் வரப்போகுது இல்லையா, அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கடத்தூரில் ஃபுல்லாக நோன்பு திறந்துட்டு கூட்டமாக தான் இருந்துச்சு. நாகப்பட்டினத்தை தாண்டி போகிறதுக்குள்ள அவ்வளோ சிரமமாக போயிடுச்சு. ஸோ இசானுக்கு வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நிறையா வந்து சொத்தப்பல் இருந்துச்சு. பல்லு வலி ஸ்டார்ட் ஆனதுனால அவனுக்கு போயிட்டு பல்லுக்கு ஃபுல்லாக ரூட் கேனல் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பசங்களை 2 பேரும் வீட்டில் விட்டுட்டு நைட் என்னோடய லேப்டாப் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், டக்குன்னு யாரையும் நம்பியும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். யாரை நம்புறது யார் நம்பக்கூடாதுன்னு தெரியாது. ஸோ இது வரைக்கும் என் ஃபோனாக இருக்கட்டும், என் லேப்டாப்பாக இருக்கட்டும் சர்வீஸ் பண்ணுறது வந்து இந்த ஒரு ஷாப்பில் மட்டும்தான். இது என் தம்பியோட ஃப்ரெண்டு ஷாப் தான், நிசார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட நான் கண்ணை மூடிட்டு பயப்படாமல் கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். ப்ளஸ் சர்வீஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுப்பாப்புல. சொன்ன டைமுக்கு கரெக்டாக எனக்கு ரெடியாகவும் ஆகிடும். இது வந்து நம்ம சேகர் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, புது சேகர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அஜ்வா கிட்ஸோட கிட்ஸ் ஷாப் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இவங்க ஷாப் இருக்குது. ஸோ சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், லேப்டாப் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்பி நீங்கள் வந்து பண்ணலாம். ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ கடகடன்னு வந்து அதை முடிச்சுட்டு நேராக நான் வந்து தராவியாவுக்கு வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. தராவியாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாகப்பட்டினம் போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தரவியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஹப்பாடான்னு உட்காந்தேன். ஏன்னா நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து டயர்டு ஒரு பக்கம், வெளியில் அலையிறது ஒரு பக்கம்னு ரொம்ப சிரமமாக போயிட்டுருக்கு. நம்ம நினச்ச பார்க்க முடியாது, திடீர்னு புது விஷயங்கள் நம்ம லைஃப்பில் க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 11:30 12 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு மேலே எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், எனக்கு மூச்சு முட்டுது வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கூட ஏற்றிட்டு, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சண்டே இல்லை சாட்டர்டே. ஸோ அதனால் வந்து வெளியில் போயிட்டோம். நேராக பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சூப்பரான டீ போட்டாச்சு. நான் நினச்சேன் 12 மணிக்கெலாம் லேடிஸ் யாரும் வெளில வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கார்லேயே உட்காந்துருந்தேன். எனக்கு வெக்கமாக இருக்குது வெளில வரத்துக்குன்னு. ஆனால் அவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க. ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜேன்னு இருக்குது. என்னடா இது நோம்பு டைமுங்கிறதுனால இவ்வளோ, ஏன்னா இது வரைக்கும் நோம்பு டைமில் வெளில வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ நான் கார்லேயே தான் உட்காந்துருந்தேன். இம்தி பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்தாங்க. டீ வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா ஒரு சூப்பரான இஞ்சி டீ அந்த டைமில் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பீச்சுக்கு போகலாம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பீச்சில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இசான் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரோல் வாங்கிக்கிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. காரைக்காலில் நிறைய டீ கடை, இந்த மாதிரி தந்தூரி ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. நோம்பு டைமில் இப்படி தான் இருக்கும் போல், எனக்கு தெரியல. ஏன்னா இத்தனை வருஷத்தில் வந்து நோம்புக்கு நைட்லலாம் வெளில வந்ததே இல்லை. நீங்கள் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட நானுமே தரவியாக முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது. இப்போ நம்ம ஆள் இருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து அப்படியே காரை எடுத்துகிட்டு நேராக எங்கேயாச்சும் தூரமாக போகணும்னு நினச்சோம். சரி, நாகூர் சைடில் போகும்போது பட்டணம் பாலம் இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு நல்லா காற்று வந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நின்றுட்டு கிளம்பியாச்சு. அங்கே நிற்கும் போதே பார்த்திங்கன்னா நிறையா பசங்க வந்து பைக்கில் காரைக்காலுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு, நாகூர் பக்கம் போய்கிட்டு, திட்டச்சேரி பக்கம் போய்கிட்டு ரொம்பவே வந்து ரொம்ப பிஸியாகவே தான் இருந்துச்சு அந்த ரோடு ஃபுல்லாகவே. அங்கேருந்து திரும்ப சரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பீச்சுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் மணி அப்போ ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 1:45 2 மணி இருக்கும். பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு நேராக சஹர் செய்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்தது. என்னன்னு சொல்லட்டுமா? ஏன்னா காரைக்காலில் நைட்டில் யாரும் பீச்சில் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நோன்பு டைமுங்கிறதுனால காரைக்காலே பீச்சில் தான் இருந்துச்சு. எல்லா முஸ்லீம்ஸும் அன்றைக்கி அங்கே தான் நான் பார்த்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு செம்ம ஜாலியாகிடுச்சு. காரைக்கால் பீச்சில் வந்து இந்த டைமுக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்களா? எனக்கு அடுத்தடுத்தது வந்து வீக்கெண்ட் இல்லையா? ஸோ அதனால் செம்ம க்ரௌடு. இசான் வந்து அங்கே பெட் ஆம்லெட் வாங்கிட்டாரு. அதுமாதிரி குல்ஃபி கடை எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வேனில், பஸ்ஸில், காரில் எல்லாருமே கூட்டமாக சஹர் செய்கிறதுக்கு வந்து சஹர் சாப்பாடு, பாய், தலைவாணி, பெட்ஷீட்டு அப்படின்னு 10 பேராக வந்து இறங்கவும் எனக்கு அதுக்கு மேலே ஹாப்பி. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக சஹர் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு. அத்தனை மணிக்கும் அவ்வளோ பேர் அங்கே வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பீச் பக்கம் போய் பார்த்தோம். அங்கெல்லாம் எல்லோரும் வந்து பாய் போட்டு தலைவாணி போட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆடி எவ்வளோ அழகாக இருக்குது, வானம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாரு. ஸ்டார்ஸ் பாரு, எவ்வளோ ஸ்டார்ஸ். நிலா நம்ம தலைக்கு மேலே இருக்கு, நிலா அழகா இருக்குல்ல. காரைக்காலே அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் காரைக்காலே பீச்சில் தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கெலாம் பெண்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சஹரும் செஞ்சுட்டு இப்படி தான் அந்த டே எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.